திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார். நேயர்களே, இது சூப்பர் எல்னினோ ஆண்டு. பசிபிக் பெருங்கடல் குதித்து கொண்டிருக்கிறது வெப்பத்தால். இப்படி நிறைய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். அது எல்லாமே உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் நம்முடைய பருவமழை மீதான அதனுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றதையும் கடந்த சில வாரங்களாக நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கோம். இதில் ரொம்ப முக்கியமான ஒரு எக்ஸாம்பிள் என்னென்னா நம்முடைய மேட்டூர் அணை. வழக்கமாக ஜூன் 12ஆம் தேதி திறக்கப்பட வேண்டிய மேட்டூர் அணை இன்னும் திறக்கப்படலை. போதிய அளவில் நீர் காவிரியில் பாயவில்லை என்பது இதற்கு முக்கிய காரணம். இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மேட்டூர் அணை எப்போ தாமதமாக திறக்கப்பட்டதுன்னு நம்ம கொஞ்சம் திரும்பி பார்க்கும்போது கடந்த 2013ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தில் தான் மேட்டூர் அணையே திறக்கப்பட்டிருக்கு. அதுக்கு முன்னாடி எப்போன்னு பார்த்தா 2005 ஆகஸ்ட் மாதம் தான் திறக்கப்பட்டிருக்கு. ஸோ இது வரலாற்றில் முதல் முறை கிடையாது. என்ன இந்த டேர்ம் நமக்கு புதுசாக இருக்குது. ஆனால் எல்னினோன்றது காலங்காலமாக இருந்துட்டு வரக்கூடிய ஒரு பருவகால ஒரு மாறுபாடு. அதனுடைய தாக்கத்தை நம்ம உணர்ந்துக்கிட்டு தான் இருக்கோம். பட் இந்த வருஷம் பார்த்தோம்னா நிறைய இடங்களில் மழை பொய்த்து போக இருக்கிறது. பெரிய வறட்சி ஏற்பட இருக்கிறது. குறிப்பாக இந்தியாவின் அரபிக்கடல் ஓரம் இருக்கக்கூடிய அந்த மாநிலங்கள்லாம் இருக்கு இல்லையா, தென்மேற்கு பருவமழையால் அதிக அளவில் மழை பெறக்கூடிய அந்த மாநிலங்கள், அந்த இடத்தெல்லாம் ஒரு வறட்சி நிலவ போகிறது அப்படின்றத ஆரம்பம் முதலே சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய காட்சிகள் அதிலிருந்து மாறுபட்ட ஒரு காட்சிகளாக இருக்கிறது. அப்போது சராசரியான ஒரு பருவமழைக்கு திரும்பிட்டோமான்னு கேட்டால் அதுவும் கிடையாது. வழக்கமாக தென்மேற்கு பருவமழையில் அதிக அளவில் மழை கிடைக்கிற கேரளா மற்றும் கர்நாடக மாநிலங்கள் தொடர்ந்து மழை பற்றாக்குறையால் சிக்கி தவித்துக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சொல்ல போனால் கேரளாவில் நீர்மின் நிலையங்களுக்கு போதிய நீர் இல்லாம கரண்ட் உற்பத்தியிலுமே கூட சில சிக்கல்களை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்றத பார்க்குறோம். கர்நாடகாவை பொறுத்த வரைக்கும் நம்ம சொல்லவே வேணாம், காவிரி பிரச்சனை மீண்டும் வலுவாக போயிட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். நம்ம மாநில முதலமைச்சர் விஜய் அவர்களும் கர்நாடக மாநில முதலமைச்சர் DK சிவகுமார் அவர்களும் இது சம்பந்தமாக பேச போறாங்க அப்படின்ற ஒரு தகவலும் கூட வந்துகிட்டு இருக்கு. ஸோ இந்த நிலையில் வச்சுக்கிட்டா வஞ்சனம் பண்றோம் அப்படின்றது தான் கர்நாடகாவோட நிலைப்பாடாக இருக்கு. ஏன்னா பருவமழை பெரிய அளவில் இல்லை அப்படின்றது. ஆனால் பாருங்க, மகாராஷ்டிராவின் பல்வேறு பகுதிகளிலையும் குஜராத்தின் பல்வேறு பகுதிகளிலையும் மழை தீவிரம் அடைந்திருக்கிறது. குறிப்பாக மகாராஷ்டிராவில் சில வாரங்களுக்கு முன்னாடி ஒரு பெருமழை ஏற்பட்டதை பார்த்தோம். இப்போ அதே மாதிரி குஜராத் மாநிலத்தில் அகமதாபாத்தில் குறிப்பாக கொட்டி தீர்த்த கனமழையால் அங்கே வெள்ளத்தில் கார்கள் சிக்கி தத்தளித்து கொண்டிருக்கக்கூடிய காட்சிகள் சமூக ஊடகங்களில் வைரலாக போயிட்டு இருக்கு. அதை நாமளே இப்போ பார்த்துடலாம். குஜராத்தில் அகமதாபாத் உள்ளிட்ட நகரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா அர்பன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், நகர உள்கட்டமைப்பில் சிறந்து விளங்கணும் ஸ்ரத்தை எடுத்து வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பகுதிகள் நிறைய இருக்கின்றன. ஆனால் இப்போ வந்திருக்கக்கூடிய மழை சாதாரண மழை கிடையாது. ஒரு மேக வெடிப்பு மாதிரியான ஒரு சூழல். சில வானிலை ஆர்வலர்கள் மேக வெடிப்பு மாதிரியெல்லாம் இல்லை, மேக வெடிப்பே தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு சராசரியாக 1340 மில்லிமீட்டர் மழை என்ற அளவில் அங்கே மழை பொழிவு வந்திருக்கிறது. அதாவது இந்த தென்மேற்கு பருவமழை காலத்தில் குஜராத்துக்கு ஒரு பெருமழை கிடைக்க தான் செய்யும். ஆனா ஒரே நேரத்தில் அதிதீவிர மழை அப்படின்றது தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுக்கு தகுந்த மாதிரி அங்க களமும் எப்படி இருக்குன்னு பாருங்களேன். 2 சுழற்சி இப்போ இந்தியாவில் இப்போ பார்க்க முடியுது. இங்க குஜராத்தை ஒட்டி ஒரு சுழற்சி இருக்கு. அப்படியே இந்த பக்கம் பாருங்க, வங்கதேசத்தை இங்கே மேற்கு வங்க பகுதிகளில் ஒட்டி ஒரு சுழற்சி இருக்குது. 2 சுழற்சி அட் அ டைமில் போயிட்டு இருக்கு. இந்த சுழற்சி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்து வரக்கூடிய சோமாலி ஜெட்ல இருந்து வரக்கூடிய மாய்ச்சர், அந்த ஈரப்பதத்தையும் ஒரு பக்கம் வந்துட்டு இருக்கக்கூடிய நிலையில் அதை சுற்றி சுற்றி அந்த பகுதியில் தான் இருக்குது. ஸோ இப்போதைக்கு குஜராத்துக்கு ஒரு நிம்மதி கிடையாது. அடுத்த 24 மணி நேரத்திற்குமே கூட அங்கே மழைப்பொழிவு மிக தீவிரமாக போகிறது அப்படின்றது தான் வானிலை ஆர்வலர்களும் இப்போ குறிப்பிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வகையில் இப்போ பார்த்துடலாம் எந்த அளவுக்கு அங்கே நிலவரம் தீவிரமாக இருக்கு அப்படின்றத பார்த்துடலாம். இப்போ நீங்க திரையில பார்க்கக்கூடியது மழை நிலவரத்திற்கான ஒரு பதிவு. இதுல பாருங்க, பெருசா இந்த தென்மேற்கு பருவமழையோட தாக்கம் தென்னிந்திய பகுதிகளில், பெனின்சுலார் இந்தியான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த பகுதிகளில் பெருசா இல்லை. ஆனா எந்த இடத்துல அதிகமா இருக்குன்னு பாருங்களேன். மும்பை மாநகரம், சூரத், இந்த குஜராத்தின் என்டையர்
பகுதியிலையுமே பாருங்க மழை எந்த அளவுக்கு தீவிரமடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்க முடியுது. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா வங்கதேசம் மேற்கு வங்க பகுதிகளிலையும் பெருமழை கனமழை போயிட்டு இருக்கு அப்படின்றத பார்க்குறோம். பட் இந்த சைடு கேரளாலையும் கர்நாடகாலையும் பெரிய அளவில் இல்லை. கர்நாடகாவின் கடலோர பகுதிகளில் மட்டும் ஓரளவுக்கு மழை தீவிரமாக கூடிய வாய்ப்பு இருக்கிற ஒரு சூழலையும் நம்மளால பார்க்க முடியுது. ஸோ குஜராத்தில் ஒரு பக்கம் பெருமழை பெருவெள்ளம் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிலையில் மும்பை மாதிரியான நகரங்கள்லையும் இப்போ மழை வேகம் எடுத்திருக்கக்கூடிய நிலையில் நம்முடைய எதிர்பார்ப்பு என்னன்னா தென்னிந்திய பகுதிகளில் எப்போ மழை வேகம் எடுக்கும் அப்படின்றது தான். தற்போதைய சூழலில் நிறைய வானிலை ஆர்வலர்கள் என்ன சொல்றாங்கன்னா நம்முடைய லாங் ரேஞ்ச் அதாவது நீண்ட கால இந்த ஒரு கணிப்பு இருக்கு இல்லையா, வானிலை கணிப்பு இல்லையா, அதில் நம்ம ரொம்ப பின்தங்கி இருக்கோமோ அப்படின்றது தான் தற்போது நம்ம பார்த்துட்டு வரக்கூடிய காட்சிகள் ஏற்படுத்தக்கூடிய கருத்தாக இருக்குது. ஏன்னா ஒரு பெரிய வறட்சி ஏற்பட போகுது அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு மழை வருது. அப்போ பருவமழை இந்த முறை நார்மலாக இருக்குமான்னு கேட்கும்போது ஒரு சீரற்ற ஒரு பருவமழையாக இது மாறி இருக்கிறது. அதனால தான் குஜராத் மாதிரியான பகுதிகளில் இன்னைக்கு நம்ம பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பெருவெள்ள காட்சிகளையும் நமக்கு உணர்த்தக்கூடியதாக இருக்கு. ஸோ தமிழ்நாட்டுக்கு எப்போதான் மழை வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பருவமழையை பொறுத்த வரைக்கும் நமக்கான மழை பொழிவுன்றது குறைவு தான், சராசரியை விட குறைவு தான். நமக்கான எதிர்பார்ப்புகள் நமக்கு பாயக்கூடிய நதிகளில் நிறைய தண்ணி வரணும். அப்போதான் நம்மளால சமாளிக்க முடியும். குறுவை சாகுபடிக்காக விவசாயிகள் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படின்ற போது மேட்டூர் அணை எப்போ திறக்கப்படும், இந்த கேள்விகளுக்கெல்லாம் பதில் கிடைக்காமலே போயிட்டு இருக்கு. தற்போதைய சூழலில் பார்த்தோம்னா கர்நாடகாவில் காவிரி மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய அதாவது ட்ரிபியூட்டரிஸ் அதன் உபநதிகளில் நீர் நிலவரம் எப்படி இருக்கு அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. பாருங்க, பெங்களூரு நகரத்தை ஒட்டியுமே கூட பெரிய அளவில் மழை பொழிவு இல்லை அப்படின்றதையும் பார்க்குறோம். ஸோ பெரும்பான்மையாக நம்ம நம்பியிருக்கிறது கர்நாடகாவில் கிருஷ்ணராஜசாகர் அணை. கிருஷ்ணராஜசாகர் அணையை பொறுத்த வரைக்கும் நீரின் அளவு எப்படி இருக்குன்றதை பார்த்துடலாம். கிருஷ்ணராஜசாகர் அணையை பொறுத்த வரைக்கும் ஒரு 50 அடி என்ற அளவில் அவங்களோட தண்ணீர் கெப்பாசிட்டி அந்த கொள்ளளவானது இருக்கு 50 TMC என்ற அளவில் இருக்கு. ஆனால் தற்போதைய சூழலில் 17.32 TMC அப்படி தான் இருக்கு. ஆனால் மொத்த கொள்ளளவு பாருங்க 49.45. அதில் பாதி கூட இல்லை அப்படின்ற ஒரு சூழல் தான் கர்நாடகாவில் நிலவிட்டு இருக்கு. ஸோ இந்த மாதிரி நேரத்தில் தென்மேற்கு பருவமழை வேகமெடுத்தால் மட்டும்தான் காவிரியில் நீர் அதிகமாகவும் இங்கே மேட்டூர் அணை திறக்கப்படவும் வாய்ப்பு இருக்கு அப்படின்ற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கு. ஸோ தற்போதைய சூழலில் சேட்டலைட் வரைபடம் நமக்கு என்ன சொல்லுது, மழை நமக்கு இருக்கா இல்லையா அப்படின்னு பார்த்தா இங்கே பாருங்க, ஒரு வலுவான ஒரு மழைப்பொழிவு, ஒரு சீரற்ற மழைப்பொழிவு அப்படின்றது தான் பெரும்பாலான இடங்களில் பார்க்குறோம். குஜராத்தில் பாருங்களேன், அங்கே ஒரு பெரிய இம்பேக்டை ஏற்படுத்திட்டு இருக்கக்கூடிய அந்த மழைப்பொழிவு பாருங்க, ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு சிஸ்டம் அங்கே இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியுது. அதே நிலை மற்ற இடத்துலையும் இருக்கான்னு பார்த்தா இல்லை, எல்லாம் ஐசோலேட்டட் ரெயின்ஃபால் அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் தான் இருக்குது. குறிப்பாக இங்கே தென்னிந்திய பகுதிகளில் தற்பொழுது தான் கர்நாடக மாநிலத்தின் கடலோர பகுதிகளில் ஓரளவுக்கு மழை தீவிரமாகக்கூடிய அந்த சூழலை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் கேரள கடற்கரையில் பாருங்கள் பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லை, அந்த கடற்கரை பகுதிகளில் பெரிய அளவில் மழைப்பொழிவு இல்லை அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ தற்போதைய சூழலில் இன்னும் சிறிது நாட்களுக்கு இதே மாதிரியான ஒரு நிலவரம் தான் நீடிக்கும். மழை சீக்கிரமாக வேகம் எடுக்கணும் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் தமிழகத்தில் ஓரளவுக்கு வெப்பச்சலன மழைக்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. குறிப்பாக சொல்லணும்னா தற்போதைய சூழலில் பார்த்தீங்கன்னா கடந்த 2-3 நாட்களாகவே நீங்கள் அப்சர்வ் பண்ணியிருப்பீங்க, சென்னைக்கும் கடலூருக்கும் இடைப்பட்ட இந்த பகுதியில் அவ்வப்போது மழை பொழிவு இருந்துட்டு இருக்கு அப்படின்றதையும் பார்க்குறோம். ஒரு பெரிய அளவிலான ஒரு மழை இல்லைனாலுமே இந்த வெப்பத்திலிருந்து நம்ம தப்பிக்க உதவக்கூடிய அளவிலான ஒரு மாடரேட் ரெயின்ஃபால், மிதமான ஒரு மழை பொழிவு அப்படின்ற ஒரு சூழலை பார்க்குறோம். இன்றைக்குமே கூட அந்த மழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய பகுதிகள் இங்க பாருங்க வட தமிழகத்தின் சில பகுதிகளில் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. அப்படியே கொஞ்சம் கீழே வந்தோம்னா எல்லாமே ஐசோலேட்டட் ரெயின்ஃபால் தான், எந்த இடத்துலையுமே ஒரு பரவலான மழை பொழிவு இங்க தமிழ்நாட்டில் இல்லை. குறிப்பா பாருங்க, இங்க நெய்வேலி, கும்பகோணம் இந்த பகுதிகள் எந்த இடத்துலையுமே ஒரு சீரான மழை பொழிவு இல்லாத ஒரு சூழலில் ஜெயங்கொண்டம் உள்ளிட்ட பகுதிகளில் மட்டும் ஓரளவுக்கு மழை பொழிவுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத பார்க்குறோம். மற்றபடி வேறு எங்கேயுமே நமக்கு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் பெரிய அளவில் மழை இல்லை. ஆனால் இப்போ எல்லாரும் எதிர்பார்க்கிறது என்னென்னா தென்மேற்கு பருவமழை எப்பொழுது தீவிரம் எடுக்கும் அப்படின்றது தான். ஸோ அதுக்கான ஆன்சர் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய இந்திய பெருங்கடல் எப்படி பிஹேவ் பண்ணுது வரும் நாட்களில் அப்படின்றத பொறுத்து தான் இருக்குது. ஏன்னா காற்றின் சுழற்சியானது தொடர்ந்து நமக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுக்குது. அப்புறம் பார்த்தா ஒரு பெருவெள்ளம் பக்கம் நம்மளை இழுத்துட்டு போயிடுது. ஸோ இதெல்லாம் போயிட்டு இருக்கும்போதே எல்னினோவை பற்றியுமே தொடர்ந்து நிறைய கேள்விகள், சந்தேகங்கள் எழுப்பப்படுகின்றன. இப்போ எல்னினோ எந்த நிலைமையில தான் இருக்குது அப்படின்றது. ஸோ அதுக்கான அந்த புகைப்படத்தை தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க தற்பொழுது. இதில் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ஏற்கனவே நிறைய எக்ஸ்பிளைனர்ஸில் இந்த மாதிரி வானிலை சம்பந்தமான செய்திகளில் நாம் சொல்லக்கூடியது இந்த பகுதி தான்.
இந்த ஈக்வேட்டர் என்ற பகுதியில் பசிபிக் பெருங்கடல்ல பாருங்க எந்த அளவுக்கு வெப்பம் அதிகரிச்சிருக்கு அப்படின்றது நம்மளால பார்க்க முடியுது இல்லையா? இந்த பக்கம் வெப்பம் அதிகரிக்கிறதையும் நம்மளால பார்க்க முடியுது, அந்த பக்கம் ஓரளவுக்கு இப்போ கடல் நீர் அங்கே குளிர்ந்த தன்மையோட மாறுது அப்படின்றதையும் பார்க்க முடியுது. ஸோ இதுதான் எல்னினோவோட ஒரு அடிப்படையான ஒரு புரிதல். ஸோ வரும் நாட்களில் இந்த வெப்பமானது இன்னும் அதிகரிக்க போகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே வெப்பம் அதிகரிக்கும் போது ஆப்வியஸ்லி அதனுடைய தாக்கம் வந்து இந்த பக்கமும் இருக்க தான் போகுது. அதனால தான் காட்ஸிலா எல்னினோ அப்படின்னு இதை அழைக்கிறாங்க. ஸோ இதனுடைய தாக்கம் இந்திய பெருங்கடல் பகுதியில் எந்த அளவுக்கு இருக்க போகுது அப்படின்றத பொறுத்தும் இந்திய பெருங்கடல் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது. ஏன்னா இங்கே எப்படி இந்த பெருங்கடலுக்குன்னு சொல்லிட்டு ஒரு வெதர் சிஸ்டம் இருக்கோ அதே மாதிரி நம்முடைய இந்திய பெருங்கடலுக்கும் இங்க ஒரு வெதர் சிஸ்டம் இருக்கு. ஐஓடி நம்ம ஏற்கனவே ஒரு முறை இது செய்தி தொகுப்புல விரிவா பார்த்திருக்கோம், இந்தியன் ஓஷன் டைபோல் என்று. இங்க வந்து இந்த இந்திய பெருங்கடல்ல ஆப்பிரிக்க பகுதிகளை ஒட்டி இருக்கக்கூடிய இந்த மேற்கு பகுதிகளில் நமக்கு வெப்பம் அதிகரித்து இந்த பக்கம் நீர் குளிர்கும் போது நமக்கு இங்க பருவமழை வேகம் எடுக்கும் ஒரு சூழலானது வரும். ஆனால் தற்போதைய சூழலில் இங்க இந்திய பெருங்கடலை பொறுத்த வரைக்கும் ஒரு நியூட்ரல் டு நெகட்டிவ் ஃபேஸ்ல தான் இருக்கு. இன்னும் பாசிட்டிவா அது மாறல அப்படின்றதையும் வானிலை ஆர்வலர்கள் பதிவு பண்றாங்க. ஸோ தற்போதைய சூழலில் நமக்கு பருவமழை பெரிய அளவில் இல்லை அப்படின்றதா ஒரு வருத்தத்திற்கிற ஒரு செய்தியாக பார்த்துட்டு இருக்கோம். அதே நேரத்தில் கேரளா கர்நாடகாவில் பருவமழை வேகம் எடுக்க வேண்டியது அவசியம் அப்படின்ற ஒரு நிலைமைக்கு இருக்கும். அப்படியே இப்போ நாம் பார்க்கக்கூடிய சில பல இந்த பருவமழை வேகம் எடுக்கிறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள்லாம் எங்கே இருக்குன்னா எல்லா வட இந்திய பகுதிகள், மத்திய இந்திய பகுதிகள், கொல்கத்தா அதனை ஒட்டி இருக்கக்கூடிய வடகிழக்கு பிராந்தியங்கள், இந்த பகுதிகளில் தான் மழைப்பொழிவு அதிகமாவதற்கான வாய்ப்பு இருக்குது. குஜராத்தில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய வெள்ளம் சார்ந்த காட்சிகள்லாம் இன்னும் 24 மணி நேரத்துக்கு மழை இன்னும் அதிகமாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு சில இடங்களில் மட்டும், குறிப்பாக சென்னை மற்றும் கடலூருக்கு இடைப்பட்ட இடங்களில் மட்டும் அங்கொன்றும் இங்கொன்றுமாக ஒரு மிதமான ஒரு மழைப்பொழிவு வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதை தாண்டி பெரிய அளவில் தமிழ்நாட்டுக்கு ஆக்ஷன் இல்லை அப்படின்றத பார்க்குறோம். பட் காவிரி காத்து கொண்டிருக்கிறது, நிலைமை சீராகும் என்று நம்புவோம். திருச்சி ஹோட்டல் பிரீஸ் ரெசிடென்சியில் நடைபெறும் PRCI கருத்தரங்க நிகழ்ச்சியில் ரொட்டேரியன் டாக்டர் கே. ஸ்ரீனிவாசன் அவர்கள் கலந்து கொண்டு சிறப்பிக்கிறார்.